ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சுவையான ஒரு பிசிபெல்லா பாத்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பழம் இருந்துச்சு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து அரை கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இது வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் குண்டானில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம், மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் சிகப்பு மிளகாய் பழமாக இருந்துச்சு என்கிட்ட எடுத்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ளேவர்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு வந்து இது கூட வந்து கம்மியாக போட்டுங்க. தேவைன்னா நம்ம வந்து பின்னாடி போட்டுக்கலாம். இது வந்து வந்து 1 பாட் ரைஸ் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து சாம்பார் பொடி வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. அந்த சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு நான் எதுவுமே இதில் சேர்க்கலை, ஏன்னா வந்து இதில் மிளகாய் சேர்த்துருக்கனால அந்த காரமே போதும். அதுக்கப்புறம் இதில் மெயினானது பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் தான். அந்த பெருங்காயத்தூள் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு அரிசியும் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்திங்கன்னா எப்போதும் ரைஸுக்கு வந்து 1:2 வைப்போம். இதில் வந்து ஒரு 1 இல்லை 2 கப்பு வந்து தாராளமாக வைக்கலாம். ஏன்னா இது சாதம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 4 ரேஷியோ அப்படிங்கிற இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இல்லை, இதுக்கு புளிலாம் எதுவும் சேர்க்கல, தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஒரு 3 இல்லை ஒரு விசில் கூட 4 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். இதில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய், நான் நெய் தான் போட்டிருக்கேன். நெய் கூட வந்து ஜீரகம் போட்டு கடுகு போட்டு தாளித்து ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் எந்தளவுக்கு ஊற்றுறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ்னு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது அப்பளமும் மோர் மிளகாவும் இருக்கும். எங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்தது, அதையுமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்.